தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். மே 1988. பத்திரிகை குறிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். பொதுமக்களிடம் வருமான வரி சங்கத் தலைவர். பத்திரிகை குறிப்பு வரைக. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். பல பகுதிகளில் முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. மதிப்பீட்டு தொகை அலுவலக நேரத்தில் பெற்று கொள்ளலாம். ஒப்பந்த புள்ளிகள் மாலை 3 மணி வரை பெறப்பட்டு அன்று மாலை மணிக்கு பிரிக்கப்படும். ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயார் செய்க. பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பட்டய தகுதி முன்னுரிமை அளிக்கப்படும். நேர்முக தேர்வுக்கு இரயில் கட்டணம். விளம்பரம் தயார் செய்க. விபத்து அறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள். திடீரென்று குறுக்கே வந்த தவிர்க்க முற்பட்ட போது பேருந்து ஓட்டுநரும் படுகாயம். காயம் அடைந்தவர்கள் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விபத்தை நேரில் பார்த்தவாறு விவரிக்க. சுற்றறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சுற்றறிக்கை தயார் செய்க. 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். சட்டப்பேரவையில் அறநிலையத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேரவைத் தலைவர் அவர்களே மானியர் கோரிக்கை மீது விவாதத்தில் கலந்து கொண்டு இந்த அரசை நல்ல முறையில் இந்த அரசு அதை போன்று அந்தந்த பகுதியில் உள்ள ஆண்டாண்டு இதன் காரணமாக தமிழ்நாட்டில் தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் மூலம் சிறந்த முறையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாண்புமிகு முதல்வரின் செய்யப்பட்டு அதன் மூலம் இதுவரையில் கருத்தில் கொண்டு. நன்றி, வணக்கம். 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. 1. சென்னை சினிமா நடிகர் சங்கம் நேரு அரங்கில் 1987 ஜூன் 1 தேதி பிரபல நடிக நடிகையர் கலந்து கொள்ளும் நட்சத்திர கிரிக்கெட் போட்டி நடத்துகிறது. குறைந்தபட்ச நன்கொடை ரூபாய் 50. பொதுமக்களிடம் இருந்து பெறும் நன்கொடை முதலமைச்சர் நிவாரண நிதியில் சேர்க்கப்படும். நன்கொடைக்கு வருமான வரி சலுகை பெற முயற்சிக்கப்படுகின்றது. மக்களின் ஆதரவு கோரி சினிமா நடிகர் சங்கத் தலைவர் வெளியிடும் பத்திரிகை குறிப்பு தயாரிக்க. 2. சென்னை குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பில் 1000 தண்ணீர் தொட்டிகள் நகரின் பல பகுதிகளில் வைக்க வாரிய தலைவரால் முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன.
மதிப்பீட்டுத் தொகை ரூபாய் 5,00,000. முன்வைப்புத் தொகை ரூபாய் 5,000. ஆகஸ்ட் 1 தேதி வரை வாரியத்தின் தலைமை அலுவலகத்தில் ரூபாய் 20 செலுத்தி விவர குறிப்பை அலுவலக நேரத்தில் பெற்று கொள்ளலாம். ஒப்பந்த புள்ளிகள் ஆகஸ்ட் 20 தேதி மாலை 3 மணி வரை பெறப்பட்டு அன்று மாலை 4 மணிக்கு பிரிக்கப்படும். ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயார் செய்க. 3. காரைக்குடியிலிருந்து சிவகங்கை வரை உள்ள ரயில் நிலைய சிற்றுண்டி சாலைகளில் மேலாளர் பதவிக்கு வேலையற்ற பட்டதாரிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் மதுரை கோட்ட ரயில்வே மேலாளரால் வரவேற்கப்படுகின்றன. சமையல் கலையில் பட்டய தகுதி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மாதாந்திர சம்பளம் ரூபாய் 1,500. அரசு ஊழியருக்கு அளிக்கப்படும் அனைத்து சலுகைகளும் வழங்கப்படும். தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் நேர்முகத் தேர்வுக்கு மதுரை வர ரயில் கட்டணம் இலவசம். இதற்கான விளம்பரம் தயார் செய்க. 4. புதுக்கோட்டை ராஜ வீதியில் ஒரு பேருந்தும் லாரியும் மோதிக்கொண்டன. திடீரென்று லாரியின் குறுக்கே வந்த சைக்கிள் மேல் மோதுவதை தவிர்க்க முற்பட்டபோது விபத்து ஏற்பட்டது. பேருந்து ஓட்டுநரும் 4 பயணிகளும் படுகாயம் அடைந்தனர். காயம் அடைந்தவர்கள் அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணை செய்கின்றனர். விபத்தை நேரில் பார்த்தவாறு விவரிக்க. 5. சென்னை அண்ணா சாலையில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதியில் தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதால் உறுப்பினர்கள் தங்கள் அறைகளில் விருந்தினர்களை தங்க வைக்க வேண்டாம் என்றும் அலுவல் காரணமாக வரும் உறுப்பினர்கள் விருந்தினர்களை அழைத்து வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி ஒத்துழைப்பு கொடுக்குமாறும் கோரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பேரவை செயலாளர் அனுப்பும் சுற்றறிக்கை தயார் செய்க. ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்குப் பின் 1/3 பாகம் படிக்கப்படும்.
15 seconds, 10 seconds, 5 seconds. Get ready. Start. சட்டப்பேரவையில் அறநிலையத்துறை மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அமைச்சர் ஆற்றிய உரை வருமாறு. பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கு கடந்த 2 தினங்களாக அறநிலையத்துறை மானிய கோரிக்கை மீது நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய உறுப்பினர்கள் பல்வேறு கருத்துக்களை கூறியுள்ளார்கள். நன்றி. இந்த அரசை பொறுத்தவரையில் தமிழகத்தின் கலை களஞ்சியங்களாக திகழும் கோயில்களை நல்ல முறையில் பேணி பாதுகாப்பது என்ற அழுத்தமான கொள்கையோடு செயலாற்றி வருகிறது. அந்த அடிப்படையில் நான் இங்கே சில விளக்கங்களை தர விரும்புகிறேன். தமிழகத்தில் உள்ள கோவில்களின் வருமானங்களை பெருக்குவதில் இந்த அரசு அதிக ஆர்வம் கொண்டுள்ளது. தற்போது தமிழகத்தில் அதிக வருமானம் வரும் கோவில்களில் பழனி கோயில் முதலிடம் பெறுகிறது. திருச்செந்தூர் முருகன் கோயில் மற்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்கள் முறையே 2வது, 3வது இடங்களை பெறுகின்றன. அதைப்போன்று இதர கோயில்களின் வருமானங்களை பெருக்கவும் இந்த அரசு திட்டங்களை தீட்டி வருகிறது. பொதுவாக பண்டை காலத்தில் மன்னர்களும் பெருநிலச் சுவந்தாரர்களும் கோயில்களுக்கு அவற்றின் பராமரிப்பிற்காக நிலங்களையும் மற்றும் பல சொத்துக்களையும் எழுதி வைப்பது வழக்கமாகும். அவ்விதம் பல கோயில்களுக்கு எழுதி வைக்கப்பட்ட சொத்துக்களை அந்தந்த பகுதியில் உள்ள ஒரு சில ஆண்டாண்டு காலமாக அனுபவித்து கொண்டு வருவதோடு குத்தகை என்ற பெயரில் சிறிதளவு வருமானத்தையே அத்தகைய கோயில்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக தமிழ்நாட்டில் அநேக கோயில்கள் உரிய வருமானம் இல்லாமல் சீர்கெட்டு வருகின்றன. இந்த நிலையிலிருந்து அத்தகைய கோயில்களை மீட்க குத்தகை உயர்வு சட்ட திருத்தம் ஒன்றை கொண்டு வருவது பற்றி அரசு ஆராய்ந்து வருகிறது என தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் அத்தகைய கோயில்களின் வருமானம் பெருகி அவை சிறந்த முறையில் பராமரிக்கப்படும் என இந்த அரசு உறுதியாக நம்புகிறது. கோயில் ஊழியர்கள் வறுமையில் வாடுவதாகவும் அவர்களுக்கு அளிக்கப்படும் ஊதியம் மிக குறைவு என்றும் இங்கே பல உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்தார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எப்பொழுதும் அரசு ஊழியர்களின் பால் அதிக அக்கறை கொண்டுள்ளார். ஆகவே மாண்புமிகு முதல்வரின் அறிவுரையின் பேரில் கோயில் ஊழியர்களின் ஊதிய விகித மாற்றம் பற்றி அரசு அதிகாரிகளை கொண்ட குழு ஒன்று பரிசீலனை செய்து அறிக்கை தந்துள்ளது. அதன் அடிப்படையில் கோயில் ஊழியர்களின் ஊதிய விகிதம் விரைவில் மாற்றி அமைக்கப்படும் என கூறிக்கொள்கிறேன். அதோடு அவர்களின் எதிர்கால நலனுக்காக கூட்டு காப்பீட்டு திட்டம் ஒன்று இவ்வரசால் அறிமுகம் செய்யப்பட்டு அதன் மூலம் இதுவரையில் 100க்கும் மேற்பட்ட கோயில் ஊழியர்கள் பலன் பெற்றுள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பிற உறுப்பினர்களும் இங்கே பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள்.
அரசு அவற்றை கருத்திற்கொண்டு ஆவன செய்யும் என்று உறுதி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்டாப்.